நம்ம எல்லாரும் இந்த தர்பூசணியில வெறும் சவப்பா இருக்கிறது மட்டும் கடிச்சு சாப்பிடுறோம். அது மட்டும் இல்லாம அதுக்கடியில வெள்ளையா இருக்கும் பாத்தியா, அதையும் சேர்த்து சாப்பிடணும். அப்பதான் இந்த தர்பூசணி இருக்க சிட்ருலின் அப்படின்ற சத்து நம்ம உடம்புல இருக்க ரத்த நாளத்தை எல்லாத்தையுமே விரிவடை செஞ்சு ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துமா. இது ஆம்பளை பசங்களுக்கு ரொம்ப நல்லது. அதனாலதான் அதையும் சேர்த்து சாப்பிட சொன்னேன். பழம் இந்த வெயில் காலத்துல தாகத்தை தணிக்கிறது மட்டும் இல்ல இந்த தண்ணி பழம். இதுல விட்டமின் இருக்கு, பொட்டாசியம் இருக்கு, இரும்பு சத்து இருக்கு, இந்த மாதிரி ஏகப்பட்ட சத்து இருக்கு. இதெல்லாம் என்ன பண்ணும்னா நம்ம உடம்புல இருக்க கெட்ட கொலஸ்ட்ரால் எல்லாத்தையுமே வெளியே தள்ளிடும். இந்த வெயில ஏற்படுற மலச்சிக்கல் எல்லாத்தையுமே தீர்த்துரும். நம்ம முகத்துக்கு நல்லது, முடிக்கு நல்லது, எலும்பெல்லாம் நல்லா வலுவாக்கும். இந்த கொட்டையெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இதுல பொடி செஞ்சு தலைக்கெல்லாம் போட்டா தலை ரொம்ப ஷைனிங்கா இருக்குமா. அந்த அளவுக்கு நல்லது. இந்த வெயில் காலத்துல வர எல்லா பிரச்சனைக்கும் ஒரு பெரிய மருந்தே இந்த தர்பூசணி தான். அப்படியா? அப்பனா இந்த வெயில் காலம் முழுக்க காலையில வாட்டர் மெலன், மதியானம் தண்ணி பழம், நைட்டு தர்பூசணின்னு 3 வேளையை அடிச்சு போயிட்டே இருப்போம். தம்பி அந்த மாதிரியான பண்ணிப்படாதீங்க. இதுல சத்து நிறைய இருக்குதான், அதுக்காக 3 நேரம்லாம் சாப்பிடக்கூடாது.